முந்திரி பருப்பை வார்ம் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஹார்ஸ் கிராமை ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி, கரம் மசாலா, உப்பு, ஜிஞ்சர் பேஸ்ட், பட்டை, லவங்கா, சோம்பு, ஜீரகம், தேங்காய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். பன்னீர். தக்காளியை விழுதாக அரைச்சிக்கலாம். தேங்காயையும் முந்திரியும் அரைச்சி எடுத்து பன்னீரை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம். மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாய் பொடி அண்ட் பைண்டிங்கோசரம் கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற போடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சிருக்கிற பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் வறுத்து எடுத்த எண்ணெயிலேயே இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், பட்டை, லவங்கம், ஜீரகம் இதெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகா, கொத்தமல்லியும் சேர்க்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, தனியா பொடி, கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். மூடி போட்டு 5 நிமிஷம் வதக்கி எடுக்கலாம். மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்த உடனே வேக வச்சு எடுத்துருக்கிற ஹார்ஸ் கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடலாம். இந்த சமயத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி, தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடலாம். கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை நிறுத்திடலாம். டேஸ்டியான கலர்ஃபுல்லான பன்னீர் கிரேவி ரெடியான ரெசிப்பியை சப்பாத்தி அல்லது கீ ரைஸ் கூட சாப்பிட்லாம். விருப்பப்பட்டவங்க ஃப்ரெஷ் க்ரீம் கார்னிஷ் பண்ணிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.